உடையவன். சோழ மண்டலத்துல எய்னூர்ல சான்றோர் குலத்துல பிறந்தவர் ஏனாதிநாதர். அவருக்கு விபூதி மேல அளவு கடந்த பக்தி. அவர் அரசர்களுக்கு வாள் வித்தைய சொல்லி கொடுத்துட்டு வந்தார். அது மூலமா அவர் சேர்த்த செல்வ வளத்தை எல்லாம் சிவனடியார்களுக்கு கொடுத்துட்டு வந்தார். இவர மாதிரியே அதிசூரன்னு இன்னொருத்தர், அவரும் வாள் வித்தைய சொல்லி கொடுக்கிறவர். வாள் வித்தைய சொல்லி கொடுக்கறதுனால வர்ற வருமானம் நாளுக்கு நாள் அதிசூரனுக்கு குறைஞ்சிட்டே வந்தது. அதே சமயம் ஏனாதிநாத நாயனாருக்கு அதிகரிச்சுட்டே வந்தது. அதனால அதிசூரனுக்கு ஏனாதிநாதர் நாயனார் மேல பொறாமை ஏற்பட்டுச்சு. அதனால அவரோட போர் புரிய முடிவு பண்ணினார். சண்டை போடுறவங்களோட கூட்டமா அவர் வீட்டுக்கு போனார். அவரை போர் புரிய கூப்பிட்டார். ஏனாதிநாத நாயனாரும் சண்டை போட தயாரா புறப்பட்டு வந்தார். ஏனாதிநாத நாயனார் கிட்ட வால் பயிற்சி கத்துக்கிற மாணவர்களும் சண்டை போடுறதுல சாமர்த்தியமா இருக்கிற அவரோட சொந்தங்களும் விஷயத்த கேள்விப்பட்டு அங்க உடனே வந்தாங்க. ஏனாதிநாத நாயனார சூழ்ந்து 2 பக்கமும் நின்னாங்க. போருக்கு கூப்பிட்ட அதிசூரன் ஏனாதிநாதரை பார்த்து, நம்ம 2 பேரும் இங்க பக்கத்துல இருக்க வெட்ட வெளிக்கு சேனைகளோட போய் யுத்தம் செய்வோம். அதுல யார் ஜெயிக்கிறோமோ அவங்களுக்கு தான் வாள் வித்தைய சொல்லி கொடுக்கிற உரிமை இருக்கணும்னு சொன்னார். ஏனாதிநாத நாயனாரும் அதுக்கு சம்மதிச்சார். 2 பேரும் அவங்க சேனைகளோட வெட்ட வெளிக்கு போய் யுத்தம் செஞ்சாங்க. அந்த யுத்தத்துல ஏனாதிநாத நாயனார் ஜெயிச்சார். அதிசூரன் தோத்து போய் சேனைகளோட புறங்காட்டி ஓடினார். அன்னைக்கு ராத்திரி முழுசும் அதிசூரன் நடந்ததை நினைச்சு தூக்கம் வராம எப்படியாவது ஏனாதிநாத நாயனார் ஜெயிக்கணும்னு யோசிச்சார். வஞ்சனை செஞ்சாவது எப்படியாவது அவர் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணினார். அடுத்த நாள் விடிஞ்சதும் ஒருத்தரை ஏனாதிநாத நாயனார் கிட்ட அனுப்பிச்சார். யாரையும் உதவிக்கு அழைச்சிட்டு போகாம நம்ம 2 பேர் மட்டும் வேற ஒரு இடத்துல போர் செய்வோம் வான்னு செய்திய சொல்லி அனுப்பிச்சார். அதை கேட்ட ஏனாதிநாத நாயனார் அதுக்கு சம்மதிச்சு தன்னை சுத்தி இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாம வாளையும் பரிசையும் எடுத்துட்டு தனிய அதிசூரன் சொன்ன இடத்துக்கு புறப்பட்டார். அங்க போய் அவருக்காக காத்திருந்தார். அதிசூரன் அது வரைக்கும் விபூதியே பூசினதில்ல. விபூதி பூசினவங்களுக்கு ஏனாதிநாத நாயனார் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டார்னு தெரிஞ்சு வச்சிருந்தார். அதனால நெத்தியில விபூதி பூசிட்டு வாளையும் பரிசையும் எடுத்துட்டு தான் சொன்ன இடத்துக்கு போனார். அங்க ஏனாதிநாத நாயனார் ஏற்கனவே வந்து காத்துட்டு இருக்கிறத பார்த்தார். அவர் பக்கத்துல போற வரைக்கும் தன் நெத்திய பரிசையினால மறைச்சபடி வேகமா அவர் முன்னாடி போனார். ஏனாதிநாத நாயனார் அதிசூரனை கொல்ல சமயம் பார்த்து தயாரா இருந்தார். அப்போ அதிசூரன் தன் முகத்தை மறைச்சிட்டு இருந்த பரிசைய விளக்கினார். ஏனாதிநாத நாயனார் அவர் நெத்தியில பூசி இருந்த விபூதிய பார்த்தார். பார்த்த உடனே கெட்ட, இது வரைக்கும் இவர் நெத்தியில பார்க்காத விபூதிய இன்னைக்கு பார்த்தேன். இன்னும் என்ன இருக்கு யோசிக்க. இவர் பரமசிவனுக்கு அடியவர் ஆயிட்டார். அதனால இவர் எப்படி விரும்புறாரோ அப்படியே நிப்பேன்னு மனசுல நினைச்சுக்கிட்டார். வாளையும் பரிசையையும் கீழே போட நினைச்சவர் அப்புறம் நிராயுதபாணிய கொன்ன தோஷம் அதிசூரனை அடைஞ்சிடுமேன்னு நினைச்சார். அதனால அது எல்லாத்தையும் கீழே போடாம கையில பிடிச்சபடியே அதிசூரனை எதிர்க்கிறவர் மாதிரி நேர நின்னார். கெட்டவனான அதிசூரன் ஏனாதிநாத நாயனாரை கொன்னார். உடனே ஏனாதிநாத நாயனாருக்கு அருள் புரிய சிவபெருமான் அங்க தோன்றினார். அவர் தன்னோட திருவடியில சேர்த்துக்கிட்டார். திருச்சிற்றம்பலம்.